ஸ்மைலி பேபி காம்படிஷன் நடத்துறவங்க உங்களை நல்லா ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்றாங்க. நீங்க வேணா விரலை நீட்டி பாருங்களே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் பெஸ்ட் அப்பாவா செலக்ட் ஆவீங்கன்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு காம்படிஷன் நடத்துறவங்க சொல்றாங்க பூமியை பார்த்து. முத்தழகு அழுதுகிட்டே போறாங்க. முத்தழகுன்னு பூமி கூப்பிடுறாரு. அப்ப குழந்தை சிரிக்குது. திருப்பி திருப்பி முத்தழகுன்னு சொல்றப்ப குழந்தை சிரிக்குது. அப்ப முத்தழகு திரும்பி பாக்குறாங்க. பூமி சொல்றாரு, பாப்பா கிட்ட வாங்க முத்தழகுன்னு சொல்றாங்க. முத்தழகு வர்றாங்க. முத்தழகு அவங்க கிட்ட இருக்க குழந்தைய பூமி கிட்ட கொடுத்துட்டு இந்த பெண் குழந்தை கிட்ட அம்மாவை பாருங்கன்னு முத்தழகு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண் குழந்தை சிரிக்குது. சந்தோஷம் தாங்க முடியாம அந்த பெண் குழந்தைய முத்தழகு தூக்குறாங்க. இந்த காம்படிஷன்ல இருந்து அஞ்சலி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அஞ்சலி குழந்தைய திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வர்றாங்க. வந்து முத்தழகையும் குழந்தையும் பிரிக்கவே முடியாது. அவ 10 மாசம் சுமந்திருக்காளடி. அந்த குழந்தைக்கும் தெரியும், நீ எங்க கொண்டு போய் வச்சிருந்தாலும் முத்தழகையும் குழந்தையும் பிரிக்க முடியாது. இந்த குழந்தை ஒரு துருப்பு சீட்டு மாத்திரம்தான். எப்படி பூமியை அடைகிறதுன்னு யோசி அஞ்சலி. அம்மா, ஒருவேளை முத்தழகு பால் கொடுக்கறதுனால இவ ஒட்டிக்கிறாளோ? பால் கொடுத்தாலும் டீ கொடுத்தாலும் ஒட்டிப்பாடி அஞ்சலி. பூமி கிட்ட இந்த குழந்தைய இவ கொஞ்சம் வளர்ந்த உடனே பூமிய எப்படி அடைகிறதுன்னு இவளை வச்சு நீ யோசி. இப்போ உன் டார்கெட் பூமி மாத்திரம் தாண்டி அஞ்சலி. சூசை கிட்ட கொடுத்துரு. பூமி கிட்ட நான் கொடுக்க சொல்றேன். அவ ஒட்டிக்கிருவா. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மா, இதுல நடந்த ஒரே சந்தோஷம் இவ பூமி கிட்ட ஒட்டிக்கிட்டதுதான்மா அஞ்சலி. இது ஜஸ்ட் பிறந்த குழந்தைதான். ஈஸியா ஒட்டிக்கிட்டோம். நம்ம சாப்பிடலாம், தூங்கலாம், எல்லா வேலையும் ஃப்ரீயா பண்ணலாம். புரிஞ்சுச்சா அஞ்சலி? பூமி முத்தழகு கிட்ட சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் நீங்க தான் இந்த குழந்தைக்கு பசியாத்தணும், அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க சூசை கிட்ட. இந்த பொண்ணு அஞ்சலியே பணிய வைக்கிறா பாத்தீங்களா அப்படின்னு முத்தழகு கிட்ட சொல்றாரு. அவ்வளவு பேரு மத்தியிலையும் இவ என்னைய பார்த்து எப்படிங்க சிரிச்சா? பையனே சிரிக்கல, இவ சிரிக்கிறா, அசைகிறா, எல்லாம் பண்றா. அவ பெண் குழந்தைன்னு நம்ம பாசமா இருக்கும்னு நமக்கு தோணுதா? இல்லாட்டி அவ அன்புதான் நம்மளை செய்ய வைக்குதாங்க? பூமி சொல்றாரு, கெட்ட பேர் வந்துருமோன்னு நான் திரும்பாம இருந்தேன் இவ பக்கம். ஆனா பெத்தாதான் பாசம் இருக்கணும்னு தேவையே இல்லைங்க. குழந்தை கடவுளுக்கு சமம்னு நிரூபிச்சுட்டா. ஒரு பக்கம் குற்ற உணர்வா இருக்கு, இன்னொரு பக்கம் அஞ்சலி குழந்தை கூட நான் எதுக்கு அட்டாச் ஆகணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது. முத்தழகு சொல்றாங்க, அஞ்சலி தனி, அந்த குழந்தை தனி தானே நம்ம யோசிக்கிறோம். இது அஞ்சலி குழந்தையே இல்லைங்க. ஆனாலும் இந்த குழந்தை நம்ம சந்தோஷத்தோட ஒரு பகுதியாவே இருக்கா. காலையில அஞ்சலி எந்திரிச்சிட்டாங்க. கவலையா இருக்காங்க அஞ்சலி. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னம்மா காலையிலே கிளம்பிட்ட? நீ உன் பொண்ணுன்னு வேற அவளை சொல்லிட்ட. அவளுக்கு ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல பேரு வைக்கிறதுக்காண்டி. அதுக்காண்டி தாண்டி போறேன். அஞ்சலி சொல்றாங்க, நான் தான் என் குழந்தைக்கு பேரு வைப்பேன். அதெல்லாம் அவங்க வைக்க விட மாட்டாங்கடி அஞ்சலி. ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தை உனக்கு அல்வா தான் கொடுக்கும்னு தோணுது. எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு. நான் வைக்க போற பேர்ல பூமியும் முத்தழகும் ஷாக் ஆகி நிக்க போறாங்க. வேணா பாருமா, இந்த டைம் நான் தான் ஜெயிக்க போறேன். நான் வைக்க போற பேரு தான் முத்தழகு குழந்தைக்கு, ஐ மீன் என் குழந்தைக்கு அடையாளமா மாறப்போகுது. நான் சொன்னதை கேட்கவா போறேன் அஞ்சலி? நான் கடைக்கு போயிட்டு போன்ல நான் டிசைன்லாம் அனுப்புறேன், பார்த்து சொல்லு. அத்தை உலக்கி தண்ணி வைக்கவான்னு முத்தழகு கேக்குறாங்க. அவங்க அத்தா சொல்றாங்க, எப்படி அவ பொண்ணு அஞ்சலிக்கு பதிலடி கொடுத்தா, குரல்லாம் வேற கொடுத்தாலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. பையன் எதுவுமே பண்ணல அத்தை. பொண்ணு என் பேரை கேட்ட உடனே எப்படி குதிச்சா தெரியுமா? அந்த அம்மான்னு அங்க இருந்தவங்க எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை பசி ஆத்துனதுனாலதான் அம்மான்னு அந்த குழந்தை நினைச்சிருக்குமா. இதுல என்னம்மா சந்தேகம் முத்தழகு? நீ அவ அம்மா தானே? எப்படி அத்த, நானும் அவ அம்மாவா? என்ன சொல்றீங்க? பசியாத்தினாலும் தூங்க வச்சாலும் நான் அம்மான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டா, ஆனா வளர்ந்த உடனே அவ அம்மா கிட்ட போயிருவாள்ல. இல்ல முத்தழகு, நீ அவ அம்மா தான். வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இன்று இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. நாளை பார்க்கலாம்.